Taste the Daily. நாட்டின் சமத்துவத்திற்காக தன்னையே தியாகம் செய்த அண்ணல் காந்தியடிகள் என அதிமுக பொதுச் செயலாளர் புகழார். தேசத்தந்தை காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி தீண்டாமை துளியும் இல்லாத சமத்துவ நாடாக இந்தியாவை கட்டமைக்க உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். சென்னை ஈசிஆர் சாலையில் திமுக கொடியுடன் காரில் வந்த இளைஞர்கள் அராஜகம் செய்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், கார் எண் உட்பட தகவல்களை காவல்துறை வெளியிட்டதால் பரபரப்பு. அந்த காரில் வந்த சார்கள் யார், எதற்காக சம்பந்தப்பட்ட பெண்ணின் விவரங்கள் வெளியிடப்பட்டது என மக்கள் கேள்வி. சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் கருதுவதாகவும் கண்ணீரோடு மாணவிகள் கூறுவதாகவும் தமிழக ஆளுநர் RN ரவி கருத்து. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது கட்டாயம் எனவும் பேச்சு. திமுக கூட்டணியில் மனநிறைவோடு இருக்கிறோம் என சொல்ல முடியாது. விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, வழிகள் இல்லாமல் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லாமல் இல்லை என திமுக கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவன் பேசியதால் அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் அறிவாலயம். திமுக அரசோடு நாங்கள் பயணிக்கிறோம். திமுக அரசோடு முழுமையாக நாங்கள் மனநிறைவோடு இருக்கிறோம் என்று பொருள் இல்லை. விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, வழிகள் இல்லாமல் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லாமல் இல்லை. வேங்கைவயல் கிராமத்திற்குள் யாரும் நுழையக்கூடாது என ஸ்டாலின் அரசு கெடுபிடி செய்து வரும் நிலையில் இது ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் செயல் என குட்டு வைத்திருக்கிறார் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர். யாருமே உள்ள போகக்கூடாது என்ற ஒரு கெடுபிடி அங்கே நிலவுகிறது. இது ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் ஒரு நடவடிக்கையாக உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே தங்கள் மீதே வழக்கு போட்டு விட்டார்கள் என்கிற அதிர்ச்சியில் குமுறி போயிருக்கிறார்கள். இந்த போக்கினை காவல்துறை, அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றங்களில் தினம் தினம் குட்டு வாங்கும் ஸ்டாலின் அரசு இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், VCK என திமுகவின் கூட்டணி கட்சிகளிடமும் நாள்தோறும் குட்டு வாங்குவதாக மக்கள் விமர்சனம். அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 39,000 பணியிடங்களை ஒப்பந்த முறையில் நிரப்பினால் இடைத்தரகர்கள் லாபம் பெறவே வழிவகுக்கும் என திமுகவின் கூட்டணி கட்சி காட்டும். உண்மையாக உழைக்கும் ஓட்டுநர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்காது எனவும் திராவிட மாடலுக்கு குடைச்சல் கொடுக்கும் கூட்டணி கட்சியினர். கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கோரிய வழக்கில் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது தெரியுமா எனவும் கேள்வி. தமிழகம் முழுவதும் பல வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில்லை எனவும் ஏழை மக்கள் நீதியை பெறுவதற்கு போராட வேண்டியுள்ளதாகவும் நீதிபதிகள் வேதனை. உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தமிழகத்தில் காவல்துறையின் நிர்வாகம் சீரழிந்திருப்பது அம்பலமாகி இருப்பதாக மக்கள் விமர்சனம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் இருந்து பணியை சரியாக செய்ய விடவில்லை என கூறி DSP விலகல். யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு விடை கேட்டு தமிழகமே எதிர்நோக்கியிருக்கும் இந்த வழக்கில் அடுத்தடுத்து நடைபெறும் சம்பவங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். காணும் பொங்கலன்று மெரினா கடற்கரையை குப்பையாக்கியது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை. காணும் பொங்கலன்று பொது இடங்களில் கூடும் மக்கள் குப்பை போடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஆய்வறிக்கை தர தமிழக அரசுக்கு உத்தரவு. வேலூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்காக சாலையோர தள்ளுவண்டி உணவக கடையை அகற்ற கோரி அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினர். நாளை முதல் யாரும் கடை நடத்த முடியாது என அப்பாவி வியாபாரிகளை திமுகவினர் மிரட்டும் காட்சிகள் வெளியான நிலையில் இதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி.
மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவிக்கு பேராசிரியரே பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவி படிப்பை தொடர விரும்பவில்லை, வீட்டுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என புகார் அளித்ததால் அதிர்ச்சி. கோவை குனியமுத்தூர் அருகே மாணவி நடுரோட்டில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக சாலையில் நடமாட முடியாத சூழல் நிலவுவது இந்த சம்பவத்தின் மூலம் நிரூபணமாகி இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை திருவல்லிக்கேணியில் குத்துச்சண்டை வீரரை ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த மர்ம கும்பல் அதை தடுக்க சென்ற நபரையும் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு திருவல்லிக்கேணி பகுதியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள் அதுவே இத்தகைய குற்றங்களுக்கு காரணம் என விமர்சனம். கெஞ்சா, ஊசி, மாத்திரை, பவுடர் எல்லாம் ஓடுதுப்பா. இவனுங்களுக்கு என் புள்ள பலிகடாவா ஆகணும். இந்த இடத்துல கிருஷ்ணாம்பட்ட சுருகாட்டுல என் புள்ளையாப்பா பலிகடா ஆகணும். நல்ல புள்ள, என் புள்ளைய பாருங்கப்பா, என் புள்ளைய பாருங்கப்பா. ஒரே ஒரு புள்ளப்பா, மண்டையெல்லாம் பொழுதுட்டானுங்கப்பா, கையெல்லாம் வெட்டிட்டானுங்கப்பா. என் ராஜா எனக்கு வருமாப்பா, சீமா 24 வயசு புள்ள. சென்னை மணலியில் மதுபோதையில் மனைவியை கணவனே அடித்துக் கொன்ற அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் மதுபோதையால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் ஆத்திரம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் பூட்டிய வீட்டிற்குள் கழுத்தில் போர்வை சுத்தப்பட்டு உடல் அழுகிய நிலையில் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சாலையோரம் பச்சை குத்தும் தொழில் செய்பவரை 4 இளைஞர்கள் தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. யாரையோ தாக்க வந்தவர்கள் ஆள்மாறி தாக்குதல் நடத்தியதாக தகவல் வந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிசம் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் வேதனை. என்ன 60,000 வெட்டுறதுக்கு நான் எங்களுக்கு பச்சை ஊத்தி சம்மதமே கிடையாது. அருவா சொன்னாங்களா? அருவா இவ்வளவு பெரிய அருவா எடுத்து எடுத்தவங்க வெட்டுறதுக்கு ஓடி வரான். நான் என்ன பண்ண, உனக்கு சாம்பாடி என் சிவசிவன் பொழப்ப பார்க்க. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 63 கிலோ கஞ்சா பார்சல் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் கேரளாவைச் சேர்ந்த இருவரிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா வியாபாரிகளின் கூடாரமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கஞ்சா விற்பனை செய்த 5 பேர் கஞ்சாவுடன் கையும் களவுமாக சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். டாஸ்மாக் அருகே நின்று கொண்டு வசூல் வேட்டையில் ஈடுபட்ட காவலர்களை மதுப்பிரியர்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மாக்கை திறப்பதுடன் ஏவல் துறை மூலம் 8,000, 10,000 என வழிப்பறி செய்வதாக மதுப்பிரியர்கள் ஆவேசம். அத்திக்கடவு அவிநாசி 2ஆம் கட்ட நீரேற்று திட்டத்திற்கு நிதி ஒப்புதல் வழங்க நிதித்துறை மறுத்துவிட்டதால் விவசாயிகள் ஏமாற்றம். திராவிட மாடல் அரசு நிதி இல்லை என புலம்புவது இல்லை என முதல்வர் ஸ்டாலின் பேசிய நிலையில் விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் முட்டுக்கட்டை போடும் நிதித்துறை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து 2வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு ஊழியர்கள்.
ஸ்டாலின் அரசு தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்க மறுப்பதாக சத்துணவு ஊழியர்கள் வேதனை. கால்வாய்களை முறையாக தூர்வாரி குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் தேவைக்கும் அதிகமாக பெய்த மழைநீர் கடலில் கலந்து வீணான அவலம். தமிழகத்தில் கோடை காலத்தில் பாசன மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்படலாம் என தகவல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கந்துவட்டி தொழில் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம், வீடு, தொழில் சார்ந்த பத்திரங்களை பறித்துக் கொண்டதாக திமுக பிரமுகர் மீது குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் சட்டவிரோத செயல்களை துணிந்து செய்வதுடன் பொதுமக்களை மிரட்டி அராஜகம் செய்வதாக மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பூனாட்சி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் தினமும் முறையாக பணிக்கு வருவதில்லை என மாணவ மாணவிகள் மற்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரிடம் ஆசிரியர் ஒருவர் பேரம் பேசிய காட்சிகள் திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறது. யாருக்கும் பிரச்சனை நினைக்கிறேன் சார். சரி, என்னை காப்பாற்றுங்க சார். உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் சார். என்ன பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இது சொன்னால் தப்பாக போகுது சார். இல்லை, அது எப்படி நேராக தானே பேசுகிறதா? அனுப்பிவிட்டீங்க அவரை. எனக்கு அனுப்பத்தில் தெரியாது. இல்லை, அவர் அனுப்பிவிட்டீங்க. ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? பைசா தரேன் சார். காலைல ஒரு 5 ரூபா பைசா தரேன் சார். வச்சுக்காங்க சார். சார் பணம் கொடுக்குறீங்களா? இல்லை சார், வந்துட்டு போகிறீங்க கஷ்டப்பட்டு. அதுக்கு பெட்ரோல் சார் கூட என்ன பண்ண முடியல. இல்லைன்னா இவ்வளோ நேரம் உங்களுக்கு கேட்க மாட்டேங்க. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கல்லூரியில் இன்டர்னல் எக்ஸாம் நடத்தப்படாததால் 38 மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்த அவலம். தேர்வு நடத்தாதது கல்லூரியின் குற்றம் என வேதனை தெரிவிக்கும் மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் உயர்கல்வித்துறை சீரழிந்துள்ளதாக ஆதங்கம். தொழில் முனைவோரின் கடும் எதிர்ப்பு காரணமாக சிட்கோ தொழிற்பேட்டை மனைகளை ஏல முறையில் ஒதுக்கீடு செய்யும் திட்டத்தில் இருந்து பின்வாங்கிய திராவிட மாடல். ஏல முறையில் ஒதுக்கீடு செய்தால் பணம் படைத்தவர்கள் மட்டுமே தொழில் செய்ய முடியும் என்ற நிலையில் விஞ்ஞான ஊழல் செய்ய காத்திருந்தவர்களை போராடி வென்ற தொழில் முனைவோர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கடைமடை பகுதியில் முன்னறிவிப்பின்றி காவிரி நீர் திறக்கப்பட்டதால் நீரில் மூழ்கி சேதமடைந்த நெற்பயிர்கள். அறுவடை நேரத்தில் ஸ்டாலின் அரசு முன்னறிவிப்பின்றி நீரை திறந்ததால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக மக்கள் வேதனை. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் முதல் 1.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய், அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் என உயர்த்தப்படுவதாக ஆன்லைன் ஆட்டோ தொழிற்சங்கம் அறிவிப்பு. பெட்ரோல், டீசல் என அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்துவிட்டதாலும் கட்டண உயர்வு குறித்த கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்பதாலும் இந்த கட்டணம் அமலுக்கு வருவதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தந்துறை கிராமத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் நாட்டுப்படகு சூறைக்காற்றில் சிக்கி கடலில் கவிழ்ந்தது. படகு கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் உயிர் தப்பிய நிலையில் காணாமல் போன ஒரு மீனவரை தேடும் பணி தீவிரம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. தீ விபத்தில் படகு முழுமையாக சேதமடைந்த நிலையில் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு பத்திர தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தீப ஒளியில் ஜொலித்த கோவில் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பழமை வாய்ந்த கங்கையம்மன் ஆலயத்தில் லட்சதீப பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மாண்ட வண்ண கோலங்களில் ஏராளமான பெண்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். தை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தெப்பத் திருவிழா.
தெப்பத்தில் பொன்னப்பர் மற்றும் பூமி தேவி தாயார் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். தை மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடன்களை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 46 ஆண்டுகளில் 100 ராக்கெட்டுகளை வெற்றிகரமாக ஏவி சாதனை படைத்த இஸ்ரோ அடுத்த 5 ஆண்டுகளில் 100 ராக்கெட்டுகள் ஏவுவதுதான் அடுத்த இலக்கு என இஸ்ரோ தலைவர் நாராயணன் திட்டவட்டம். எத்தனால் விலை உயர்வுக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்ததால் விலைவாசி உயரும் அபாயம் இருப்பதாக தகவல். எரிபொருள் விலை அதிகரித்தால் கட்டுமானத்துறை தொடங்கி பல்வேறு துறைகளில் விலைவாசி அதிகரிக்கும் அபாயம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பல போலி நிறுவனங்களை உருவாக்கி 3200 கோடி ரூபாய் அளவிற்கு ஜிஎஸ்டி மோசடியில் ஈடுபட்ட 2 சிக்கினர். எளியவர்களிடம் விரட்டி வரி வசூல் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு இத்தகைய மோசடி ஆசாமிகளை இவ்வளவு காலம் கண்டுபிடிக்காமல் இருந்தது எப்படி என மக்கள் கேள்வி. உத்தரகாண்டில் நடைபெற்று வரும் தேசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் தமிழக வீரர் ரோஹித். ஆண்களுக்கான 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை நீச்சல் போட்டியில் 53.89 வினாடி நேரத்தில் இலக்கை அடைந்து அசத்தினார். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் தொடரின் 9வது சுற்றில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த உலக சாம்பியன் குகேஷ் வெற்றி வாகை சூடினார். இந்த வெற்றியின் மூலம் குகேஷ் 6.5 புள்ளிகளுடன் தொடரில் முதலிடத்தில் உள்ளார். விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகிய இருவரையும் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வர டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் உதவியை நாடும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இருவரும் ஸ்பேஸ்எக்ஸ் விண்கலம் மூலம் விரைவில் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என எலான் மஸ்க் நம்பிக்கை. ஆப்கானிஸ்தானில் இந்திய நேரப்படி அதிகாலை 2:15 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. சவுதி அரேபியாவில் சாலை விபத்தில் சிக்கி 9 இந்தியர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிஷான் நகரில் ஏற்பட்ட இந்த சாலை விபத்தில் மொத்தம் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் ராணுவ ஹெலிகாப்டருடன் விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் 19 பேர் உயிரிழப்பு. விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல்.